Swayam Prabha. Digital India. Educated India. நமஸ்தே. இந்த வகுப்பில் நாம் லீனியர் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் லெக்ராஞ்ச் ஃபார்ம் பற்றி தெரிந்து கொண்டு அதனுடைய தீர்வு கண்டுபிடிக்கும் வழிமுறையை கற்றுக்கொள்ளப் போகிறோம். இது ஒரு முதல் வரிசை சாதாரண வகைக்கெழு சமன்பாடு. இதனுடைய அமைப்பில் dy by dx plus p of x into y equal to q of x என்று இருக்கும். இத்துடன் ஆரம்ப நிலை நிபந்தனையும் கொடுக்கப்பட்டிருந்தால், அதாவது y of x naught equal to y naught என்று கொடுக்கப்பட்டிருந்தால் அது இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம் என்று குறிப்பிடப்படுகிறது. இதனுடைய தீர்வு எப்படி கண்டுபிடிக்க வேண்டும் என்பதை நாம் பார்ப்போம். I என்று குறிக்கப்பட்ட இடைவெளியில் இந்த செயல்பாடுகள் P, Q என்பவை தொடர்ச்சியானவை. P and Q are continuous in a given interval I. x0 என்று கொடுக்கப்பட்ட இந்த புள்ளி ஐயில் இருக்கும் ஒரு புள்ளியாக இருக்கும். இதற்கு இப்பொழுது தீர்வு கண்டுபிடிப்பது எப்படி என்று பார்ப்போம். நாம் பின்வரும் இரண்டு விஷயங்களை நடப்பதாக முதலில் நினைத்து கொள்ளலாம். அதாவது, கொடுக்கப்பட்டுள்ள இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளத்திற்கு ஒரு தீர்வு இருப்பதாக எடுத்துக்கொள்ளலாம். மேலும் இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளமை ஒரு டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன் மியூ ஆஃப் எக்ஸ் என்பதால் பெருக்கினால் லெஃப்ட் ஹேண்ட் சைடு of the differential equation என்பதை mu of x into y of x the whole prime என்று எழுத முடியும் என்றும் நினைத்து கொள்ளலாம். இப்படி எடுத்துக்கொள்வதினால் left hand side of differential equation d by dx of mu of x into y of x என்று ஆகிறது. அதாவது கொடுக்கப்பட்டுள்ள இடது கை பக்கத்தில் உள்ள dy by dx plus p of x into y என்பதை mu of x என்னும் ஃபேக்டர் அல்லது காரணியால் பெருக்கினால் நம்மால் இதனுடைய பெருக்கலின் மதிப்பை d by dx of mu of x into y of x என்று எழுத முடியும் என்றுதான் நாம் எடுத்துக்கொண்டுள்ளோம். அது எப்படி இருக்க வேண்டும்? வலது கைப்புறத்தில் உள்ள q of xஐ அதே காரணி mu of x பெருக்கினால் உண்டாகும் மதிப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கிடைக்கிறது. இதை கொண்டு mu of x என்பதை கண்டுபிடிக்க முடியுமா என்பதை பார்ப்போம். நமக்கு தெரியாது எந்த செயல்பாட்டால் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை பெருக்க வேண்டும் என்பதே தெரியாது. அந்த mu of xஐ கண்டுபிடிக்க வேண்டும். இப்பொழுது கண்டுபிடிக்கும் வழிமுறை தெரிகிறதா என்பதை பார்ப்போம். d by dx of mu of x into y of x என்று இருப்பதினால் இரண்டு பக்கத்தையும் with respect to x integrate செய்யலாம். Integral d by dx of mu of x y of x with respect to x is equal to integral mu of x q of x with respect to x plus an arbitrary constant. Integral of derivative of mu of x y of x is mu of x into y of x. That is equal to integral mu of x q of x into dx plus a constant என்று வருகிறது. இதனால் நமக்கு y of x என்ன என்று எழுத முடிகிறது. y of x is equal to 1 by mu of x into integral mu of x q of x dx plus a constant என்று தீர்வே கண்டுபிடிக்க முடிகிறது. ஆனால் இதில் mu of x என்பது என்ன என்பது தெரியாது. அதை நாம் தீர்மானித்து விட்டால், கண்டுபிடித்து விட்டால், நம்மால் இந்த டபுள் ஸ்டார் எக்ஸ்பிரஷனின் மூலம் கொடுக்கப்பட்டுள்ள டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வு
இதுதான் என்று எழுத முடியும். இப்பொழுது இந்த மியூ ஆஃப் எக்ஸை எப்படி கண்டுபிடிப்பது என்று பார்க்கலாம். இந்த தீர்வு எழுதினதில் சி என்பது ஒரு தன்னிச்சையான மாறிலி, அதாவது ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட். நமக்கு 1 parameter family of solutions கிடைத்திருக்கிறது. ஆனால் அதில் மியூ ஆஃப் எக்ஸ் என்பது என்ன என்பதுதான் தெரியாது. ஆனால் நமக்கு தெரியும் டி பை டிஎக்ஸ் ஆஃப் மியூ ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஒய் ஆஃப் எக்ஸ் என்பது மியூ ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் பி ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஒய். இப்படி தான் நாம் சொன்னோம். இடது கைப்புறத்தில் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் இருக்கும் எக்ஸ்பிரஷனை மியூ ஆஃப் எக்ஸால் பெருக்கினால் அதை டி பை டிஎக்ஸ் ஆஃப் மியூ ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஒய் ஆஃப் எக்ஸாக எழுத முடியும் என்று எடுத்துக்கொள்வோம் என்று ஆரம்பித்தோம். அதனால் அதை உபயோகப்படுத்தியே மியூ ஆஃப் எக்ஸ் என்ன என்பதை கண்டுபிடிக்கலாம். டி பை டிஎக்ஸ் ஆஃப் மியூ ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஒய் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மியூ ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் பி ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஒய் என்ற சமன்பாட்டை நிறைவு செய்யும் வண்ணம் மியூ ஆஃப் எக்ஸ் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பது புரிகிறது. இது என்ன என்று கண்டுபிடிக்கலாம். d by dx of mu of x y of x is mu of x into dy by dx plus y of x into d mu by dx. அது வலது கைப்புறத்தில் உள்ள mu of x into dy by dx plus mu of x into p of x into y ஐ சமன்பாட்டை நிறைவு செய்ய வேண்டும். இதில் mu of x dy by dx என்று இரண்டு புறத்திலும் இருப்பதை கேன்சல் செய்துவிட்டால் நமக்கு y of x into d mu by dx is equal to p of x mu of x y என்று கிடைக்கிறது. அதனால் இதை கேன்சல் செய்துவிட்டு d mu by dx is equal to p of x into mu of x என்று எழுதலாம். அது நமக்கு d mu by mu equal to p of x dx என்று கொடுக்கிறது. இதை பார்த்தால் உடனே தெரிகிறது இடது கை பக்கம் மியூவை மட்டும் சார்ந்திருக்கிறது, வலது கை பக்கம் எக்ஸை சார்ந்திருக்கிறது. அதனால் இது வேரியபிள் செப்பரபிள் டைப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அதனால் நமக்கு மியூ என்ற செயல்பாடு ஒரு வேரியபிள் செப்பரபிள் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை செய்வதாக கிடைத்திருக்கிறது. இதை இன்டகிரேட் செய்தால் நமக்கு log mod mu equal to integral p of x dx என்று கிடைக்கிறது. அதாவது mu of x equal to e power integral p of x dx என்று கிடைக்கிறது. இதை நாம் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் என்று சொல்கிறோம். அதை நாம் உபயோகப்படுத்தினால் நாம் கண்டுபிடித்த தீர்வு y of x is equal to 1 by mu of x. இந்த mu of x என்பது தான் e power integral p of x dx multiplied by integral mu of x q of x dx plus c என்று ஆகிறது. இதில் நமக்கு mu of x தெரியும், integral mu of x q of x dx கண்டுபிடிக்க முடியும். c என்பது ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட். அதனால் இந்த சார்பு மாறி y என்ன என்பதை தெளிவாக எழுத முடிகிறது. இந்த நிறைவு செய்யும் சமன்பாட்டை கண்டுபிடிக்க முடிந்ததால் நாம் பொது தீர்வை கண்டுபிடித்து விட்டோம் என்று சொல்லலாம். இதனுடன் நமக்கு ஒரு ஆரம்ப நிலை நிபந்தனையும் கொடுக்கப்பட்டிருந்தது. அதாவது y of x naught equal to y naught என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது. அதை இப்பொழுது எப்படி உபயோகப்படுத்தலாம் என்று பார்ப்போம். y of x naught is y naught and that is equal to 1 by எங்கெல்லாம் x இருக்கிறதோ அதிலெல்லாம் x நாட் என்று சப்ஸ்டிடியூட் செய்ய வேண்டும். அதனால் ஒன் பை மியூ ஆஃப் எக்ஸ் என்பது 1 by mu of x நாட் என்று ஆகும். இன்டெக்ரல் mu of x q of x dx plus a constant c, அந்த எக்ஸிற்கு பதிலாக x நாட் என்று சப்ஸ்டிடியூட் செய்ய வேண்டும். இதை இப்பொழுது y நாட் into mu of x நாட் மைனஸ் இன்டெக்ரல் mu of s q of s ds equal to c என்று எழுதலாம். x என்ற மாறிக்கு பதிலாக s என்ற மாறியை இங்கு உபயோகித்திருக்கிறேன். ஏனென்றால் with respect to x இன்டகிரேட் பண்ணுவதற்கு பதிலாக with respect to s என்று இன்டகிரேட் செய்ய போகிறோம்.
அதனால் அந்த எஸ் என்ற மாறி ஒரு டம்மி மாறி, அதனால் இப்படி மாற்ற முடிந்தது. இது நமக்கு y(x) என்ன என்பதை, ஆரம்ப நிலை நிபந்தனையை சாட்டிஸ்ஃபை செய்யும் y(x) என்ன என்பதை கொடுக்கும். c-யின் மதிப்பு கிடைத்தவுடன் கொடுக்கப்பட்டுள்ள டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வை y(x) = 1/μ(x) multiplied by integral μ(s) q(s) ds plus c-க்கு பதிலாக இங்கு கொடுக்கப்பட்டுள்ள y0 μ(x0) மைனஸ் integral μ(s) q(s) ds என்பதை சப்ஸ்டிடியூட் செய்கிறோம். இப்பொழுது இந்த டேர்ம் மைனஸ் இந்த டேர்ம் என்பது இன்டெக்ரல் x0 to x μ(s) q(s) ds என்று ஆகிறது. பிளஸ் y0 μ(x0) divided by μ(x). இப்பொழுது நாம் μ(x) μ(x0) என்பதையெல்லாம் சப்ஸ்டிடியூட் செய்யலாம். 1/μ(x) integral x0 to x μ(s) q(s) ds plus y0 into μ(x0) என்பது என்ன? இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடித்தோம் அல்லவா? அதில் x இருக்கும் இடத்திலெல்லாம் x0 என்பதை சப்ஸ்டிடியூட் செய்தால் e பவர் இன்டகிரல் p(x) dx அப்பர் லிமிட் xஐ x0 என்று மாற்றியுள்ளோம். டிவைடட் பை μ(x) e பவர் இன்டகிரல் p(x) dx அப்பர் லிமிட் x ஆக இருக்கிறது. அதனால் நமக்கு y(x) = 1/μ(x) multiplied by integral x0 to x μ(s) q(s) ds plus y0 into e பவர் மைனஸ் இன்டகிரல் x0 to x p(x) dx என்று கிடைக்கிறது. ஆரம்ப நிலை நிபந்தனையை நாம் இங்கு உபயோகப்படுத்தி தீர்வு என்ன என்பதற்கான எக்ஸ்பிரஷனை கண்டுபிடித்துள்ளோம். இதை கொண்டு முடிவாக தீர்வு y(x) = 1/μ(x) into இந்த டேர்ம் ப்ளஸ் y0 into இந்த டேர்ம் என்று எழுதியிருக்கிறோம். இதில் c என்ற தன்னிச்சையான மாறிலி இருக்காது. ஏனென்றால் நாம் ஆரம்ப நிலை நிபந்தனையை உபயோகப்படுத்தி விட்டோம். கொடுக்கப்பட்டுள்ள இந்த தீர்வு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வு, அது இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளமின் தீர்வும் ஆகும். ஏனென்றால் ஆரம்ப நிலை நிபந்தனை இது நிறைவுபடுத்தப்பட்டு கிடைக்கப்பெற்றிருக்கிறது. இதை ஒரு உதாரணம் மூலம் இன்னும் நன்றாக புரிந்து கொள்ளலாம். y' = x + y என்பது கொடுக்கப்பட்டுள்ள டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அதன் ஆரம்ப நிலை நிபந்தனை y(0) = 0. y' - y = x என்று அதை எழுதலாம். எழுதினால் p(x) = -1 என்று தெரிகிறது, q(x) = x என்று தெரிகிறது. டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் dy/dx + p(x) × y = q(x) என்ற அமைப்பை பெற்றிருந்தால் அது லீனியர் ஃபர்ஸ்ட் ஆர்டர் லெக்ராஞ்ச் டைப் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆகும். அதனால் p(x) is -1, q(x) = x என்று புரிந்து கொண்டோம். இதனுடைய இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் என்ன? e to the power of integral p(x) dx. e to the power of integral p(x) is -1 dx. அதாவது integral minus dx, that is e to the power of -x. e power -x என்பது இன்டகிரேட்டிங் ஃபேக்டராக கிடைத்துவிட்டது. அதனால் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை இந்த இன்டகிரேட்டிங் ஃபேக்டரால் பெருக்க வேண்டும். e power -x into dy/dx minus e power -x into y equal to x into e power -x. நாம் சொன்னோம், இன்டகிரேட்டிங் ஃபேக்டரால் இடது பக்கத்தை பெருக்கினால் இடது பக்கம் d/dx ஆஃப் μ(x) into y என்று எழுதப்பட முடியும் என்று சொன்னோம். அப்படிதான் இருக்கிறது. பாருங்கள், d/dx of e power -x into y என்பதை
கண்டுபிடித்தால் அது e பவர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் முதல் டேர்ம். அடுத்த டேர்ம் y இன்ட்டு டெரிவேட்டிவ் ஆஃப் e பவர் மைனஸ் எக்ஸ் விச் இஸ் e பவர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு மைனஸ் ஒன், அதுதான் மைனஸ் e பவர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் என்று ஆகிறது. அதாவது கொடுக்கப்பட்டுள்ள டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் இடது புறத்தை இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் e பவர் மைனஸ் எக்ஸால் பெருக்கினால் இடது புறம் டி பை டிஎக்ஸ் ஆஃப் மியூ ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஒய் என்று எழுதப்பட முடியும் என்று எடுத்துக்கொண்டுதான் மியூ ஆஃப் எக்ஸ் என்ன என்பதையும் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வு என்ன என்பதையும் கண்டுபிடித்தோம். அதை நாம் இப்பொழுது இந்த உதாரணத்தின் மூலம் புரிந்து கொள்ள முடிகிறது. டி பை டிஎக்ஸ் ஆஃப் இ பவர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு இ பவர் மைனஸ் எக்ஸ் என்று ஆகிறது. இப்பொழுது இன்டகிரேட் செய்தோம் என்றால் நமக்கு y e பவர் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் எக்ஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் அ கான்ஸ்டன்ட் என்று கிடைக்கிறது. இப்பொழுது இன்டகிரல் எக்ஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் இன்டகிரேட்டட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் என்ன என்பதை பார்ப்போம். இதை எக்ஸ் இன்ட்டு டி ஆஃப் மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் என்று எழுதலாம். ஏனென்றால் டி ஆஃப் மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் என்பது மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு மைனஸ் ஒன், அதாவது இ பவர் மைனஸ் எக்ஸ், அதுதான் இங்கு இருக்கிறது. அதனால் இந்த இன்டகிரண்டை எக்ஸ் இன்ட்டு டி ஆஃப் மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் என்று எழுதலாம். இந்த இன்டகிரல் கண்டுபிடிப்பதற்கு இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் என்ற மெத்தடை உபயோகிக்கலாம். அப்படி உபயோகித்தால் நமக்கு இது மைனஸ் எக்ஸ் இன்ட்டு இ பவர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஆஃப் இந்த மைனஸ் ப்ளஸ் ஆகிறது. இன்டகிரல் இ பவர் மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ் இன்டகிரேட் செய்தால் மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் என்று ஆகிறது. அதனால் நமக்கு மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் என்று வலது கைப்புறத்தை இன்டகிரேட் செய்வதால் விடை கிடைக்கிறது. அதை இதில் சப்ஸ்டிடியூட் செய்தோம் என்றால் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஃபஸ்ட் ஆர்டர் லீனியர் லெக்ராஞ்ச் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் பொது தீர்வு என்ன என்பது தெரிகிறது. y e பவர் மைனஸ் எக்ஸ் இஸ் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு இ பவர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் அ கான்ஸ்டன்ட், அல்லது y ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் சி இ பவர் எக்ஸ் என்று நமக்கு இதனுடைய பொது தீர்வு கண்டுபிடிக்க முடிகிறது. இதில் சி என்பது ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் அண்ட் சி இதில் உள்ளடக்கி இருப்பதினால் கண்டுபிடித்த விடை இதனுடைய பொது தீர்வு என்று ஆகிறது. ஆரம்ப நிலை நிபந்தனை ஒன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது y of 0 equal to 0 என்று. அதை உபயோகிக்கலாம். y of 0 is 0 equal to மைனஸ் x என்பது 0 ப்ளஸ் 1 ப்ளஸ் c e to the power of 0 that is 1. அதாவது c மைனஸ் 1 என்பது 0, அதனால் c is equal to 1 என்று c-யின் மதிப்பு ஆரம்ப நிலை நிபந்தனையை கொண்டு கண்டுபிடிக்க முடிந்தது. அதனால் y of x is equal to minus x minus 1 plus e power minus x என்பது இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளத்தின் தீர்வாக நம்மால் கொடுக்கப்பட முடிகிறது. அடுத்ததாக நம் மனதில் எழும் கேள்வி என்ன என்றால், கண்டுபிடிக்கப்பட்டுள்ள இந்த தீர்வு தனித்தன்மை உடையதாக இருக்குமா? இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு யுனீக் சொல்யூஷன் இருக்கிறதா என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டும். அப்படி என்றால் முதலில் நாம் இப்படி நினைத்து கொள்ளலாம். ஒன்றிற்கு மேற்பட்ட தீர்வு இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டு அது முடியாது என்பதை நாம் விளக்கலாம். அப்படி நாம் ஒன்றிற்கு மேற்பட்ட இரண்டு தீர்வுகள் இந்த லீனியர் ஃபர்ஸ்ட் ஆர்டர் லெக்ராஞ்ச் டைப் சாதாரண வகைக்கெழு சமன்பாட்டிற்கு இருக்கிறது என்று வைத்து கொண்டால் அதை y equal to phi of x, y equal to psi of x என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்படி என்றால் y equal to phi of x, y equal to psi of x டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வாக இருக்கும் பட்சத்தில் அது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நிறைவுபடுத்த வேண்டும். அதாவது வகைக்கெழு சமன்பாடு நிறைவுபடுத்தப்பட வேண்டும்
y ஈக்குவல் டு ஃபை எஃப் எக்ஸ் என்பதாலும் y ஈக்குவல் டு சை எஃப் எக்ஸ் என்பதாலும். அப்பொழுது நமக்கு d5 by dx plus p of x phi of x equal to q of x என்ற சமன்பாட்டை phi of x நிறைவுபடுத்துவதாக கிடைக்கும். அதை தவிர அது அந்த ஆரம்ப நிலை நிபந்தனையையும் நிறைவுபடுத்த வேண்டும். அதாவது phi of x naught equal to y naught என்று ஆக வேண்டும். அதேபோல் psi of xம் d psi by dx plus p of x into psi of x equal to q of x என்ற சமன்பாட்டை நிறைவு செய்ய வேண்டும். மேலும் ஆரம்ப நிலை நிபந்தனை psi of x naught equal to y naught என்று ஆகும். இப்பொழுது மூன்றாவது ஈக்குவேஷனை ஒன்றாவது ஈக்குவேஷனில் இருந்து கழித்தோம் என்றால் நமக்கு phi dashed minus psi dashed plus p of x into phi minus psi equal to 0 என்று கிடைக்கிறது. அதை தவிர ஆரம்ப நிலை நிபந்தனையிலிருந்து phi minus psi at x naught equal to 0 என்றும் கிடைக்கிறது. நாம் இந்த phi minus psi-ஐ chi என்று குறிப்பிடலாம். நமக்கு அப்பொழுது கிடைப்பது என்ன என்றால் chi prime plus p of x into chi equal to 0 and chi of x naught equal to 0 என்ற ஆரம்ப நிலை நிபந்தனை chi நிறைவு செய்கிறது. இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை chi prime equal to minus p of x into chi என்று எழுதலாம். அப்பொழுது நமக்கு d chi by chi equal to minus p of x என்று வருகிறது. இடது கை பக்கம் கையை மட்டும் சார்ந்திருக்கிறது, வலது கை பக்கம் எக்ஸை மட்டும் சார்ந்திருக்கிறது. அதனால் இது வேரியபிள் செப்பரபிள் டைப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆகிறது. அதனால் முறையே வித் ரெஸ்பெக்ட் டு கை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் என்று இரண்டு புறத்தையும் இன்டகிரேட் செய்தால் நமக்கு log mod chi equal to minus integral p of x dx plus log of a constant c என்று வருகிறது. அதனால் chi is equal to c into e to the power of minus integral p of x dx c by e power integral p of x dx. ஆனால் e power integral p of x dx என்பதுதான் mu of x. அதனால் chi equal to c divided by mu of x என்று கிடைக்கிறது. ஆனால் chi ஒரு ஆரம்ப நிலை நிபந்தனையை நிறைவு செய்கிறது. chi at x naught equal to 0. அப்படி என்றால் c by mu of x naught is equal to 0. mu of x naught 0வாக ஆகவே முடியாது. mu of x என்பது e to the power of integral p of x dx. அதனால் அது 0வாகவே முடியாது. அதனால் c equal to 0 என்பதுதான் இந்த சமன்பாட்டின் ஒரே ஒரு தீர்வு. c by mu of x naught equal to 0 என்ற சமன்பாடு நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் c equal to 0வாக மட்டுமே இருக்க முடியும் என்று தெரிகிறது. c 0 ஆகிவிட்டால் chi equal to 0 என்று வருகிறது. ஆனால் chi என்பது phi minus psi, அது 0 என்று வருகிறது. அப்படி என்றால் phi must be equal to psi என்று வருகிறது. phi psi என்பது இரண்டு வித்தியாசமான வேறுபட்ட தீர்வுகள் அல்ல, ஒரே தீர்வுதான் phi equal to psi என்று வருகிறது. அதனால் கொடுக்கப்பட்டுள்ள லீனியர் லெக்ராஞ்ச் டைப் சாதாரண வகைக்கெழு சமன்பாட்டிற்கு கிடைக்கும் தீர்வு தனித்துவமான பண்பை பெற்றிருக்கிறது. அதன் தீர்வு தனித்துவமானது என்பது இதிலிருந்து நமக்கு விளக்கப்படுகிறது. அதை தவிர இந்த தீர்வு எக்ஸிஸ்ட் என்பதும் தெரிகிறது. ஏனென்றால் நம்மால் அந்த தீர்வை கண்டுபிடிக்க முடிகிறது. ஒரு இன்டகிரேட்டிங் ஃபேக்டரை கண்டுபிடித்து அதை கொண்டு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை பெருக்கினால் நம்மால் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை இன்டகிரேட் செய்ய முடிந்து தீர்வை கண்டுபிடிக்க முடிகிறது. அதிலிருந்து தீர்வு இருக்கிறது என்பது தெரிகிறது. அதனால் தீர்வு எக்ஸிஸ்ட் அண்ட் இட் இஸ் யுனீக் என்பதை நம்மால் தீர்மானமாக கூற முடிகிறது. இவை எல்லாம் கண்டுபிடிப்பதற்கு நாம் எடுத்துக்கொண்ட நிபந்தனை என்ன என்றால் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் கொடுக்கப்பட்ட
P of x, Q of x என்ற செயல்பாடுகள் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ். அதாவது ஒரு இன்டர்வெல்லில் I என்று இன்டர்வெலை எடுத்துக்கொண்டால், I என்று ஒரு திறந்த வெளியை எடுத்துக்கொண்டால், அந்த திறந்த வெளி இன்டர்வெல்லில் P, Q என்பவை தொடர்ச்சியானதாக இருக்கின்றன, அதாவது கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸாக இருக்கின்றன என்று எடுத்துக்கொண்டு நம்மால் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் அண்ட் இஸ் யூனிக் என்று கூற முடிகிறது, நம்மால் விளக்க முடிகிறது. மற்றொரு உதாரணத்தை பார்ப்போம். xy prime plus 3y equal to 2x to the power of 5, y of 2 is equal to 1 என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை x என்பதால் டிவைட் செய்தால் நமக்கு y prime plus 3 by x into y equal to 2x power 5 by x equal to 2x power 4 என்று கிடைக்கிறது. P of x is equal to 3 by x என்றாகிறது. Q of x is equal to 2x power 4 என்றாகிறது. ஏனென்றால் இப்படி நாம் மாற்றி எழுதியவுடன் இதனுடைய அமைப்பு y prime plus P of x into y equal to Q of x என்று ஆகிறது. P of x 3 by x என்று இருப்பதினால் x should not be equal to 0 என்ற கட்டுப்பாட்டிற்குள் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வை கண்டுபிடிக்க வேண்டும். அதனால் இந்த சுயாதீன மாறி x என்பது 0 என்ற மதிப்பை எடுத்துக்கொள்ள முடியாது. சுயாதீன மாறி r மைனஸ் சிங்கிள்டன் 0 என்ற செட்டில்தான் மாறுபடலாம். அதற்கு ஏற்றாற்போல் y-இன் மதிப்பு என்ன என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். அதை தீர்வு மூலம் நாம் தீர்மானம் செய்ய வேண்டும். நாம் இப்பொழுது இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிக்கலாம். இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் e பவர் இன்டெக்ரல் p of x dx. அதனால் e பவர் இன்டெக்ரல் p of x என்பது 3 by x dx which is 3 log x. அது x cubed என்று ஆகிறது. இப்பொழுது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை x கியூபால் பெருக்கி இடது கை பக்கத்தை d of x cubed into y என்று எழுத முடியும் என்பது தெரியும். அதை இன்டகிரேட் செய்தால் நமக்கு x cubed into y of x is equal to integral x cubed into q of x, that is 2x power 4 dx plus a constant என்று தீர்வு கிடைக்கும். இதை இன்டகிரேட் செய்தால் 2x to the power of 8 by 8 plus a constant. அதனால் தீர்வை y of x is equal to x to the power of 5 by 4 plus c x to the power of minus 3 என்று எழுத முடியும். ஆரம்ப நிலை நிபந்தனையை இப்பொழுது உபயோகிப்போம். y of 2 equal to 1. அதனால் 1 is equal to 2 power 5 by 4 plus c into 2 power minus 3 என்று ஆகிறது. அதாவது 1 is equal to 8 plus c by 8. அதனால் c என்பது -56 என்ற மதிப்பை பெறுகிறது. அதை இதில் சப்ஸ்டிடியூட் செய்தால் நமக்கு இந்த கொடுக்கப்பட்டுள்ள டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வு கிடைக்கிறது. அதாவது y of x is equal to x power 5 by 4 minus 56 by x cubed x different from 0 என்ற தீர்வு கிடைக்கிறது. இது ஆரம்ப நிலை நிபந்தனையை நிறைவு செய்யும் தீர்வாக நமக்கு கிடைத்திருக்கிறது. இதே போன்ற சில கணக்குகள் உங்களின் பயிற்சிக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இவற்றையெல்லாம் நீங்கள் முயற்சி செய்து இவற்றின் தீர்வு கண்டுபிடித்து கொடுக்கப்பட்டுள்ள தீர்வுடன் ஒத்துப்போகிறதா என்று பாருங்கள்.